அல்ஹம்துலில்லாஹ். அன்பான மாணவர்களே, அல்லாஹ் ஜல்ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அருள்முதலிக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா காமிலான ஷேக் நாயகத்துடைய கருத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு பேச்சாக அருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அல்லிம்னி மா யன்ஃபஉனி, அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி. ஒன்று, யா அல்லாஹ், எது எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அதை எனக்கு கற்றுத்தருவாயாக. அல்லிம்னி பிமா யன்ஃபஉனி, எனக்கு எது பிரயோஜனம் அளிக்குமோ, கவனமாக கேளுங்க, எனக்கு எது பிரயோஜனம் அளிக்குமோ அதை எனக்கு கற்றுத்தாயா அல்லாஹ். அதே போல் எதை எனக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை எனக்கு பிரயோஜனம் அளிக்கும்படியதாக நீ ஆக்கிடு. அல்லாஹும் மன்ஃபானி பிமா அல்லம்தனி, எதை எனக்கு நீ கற்றுக் கொடுத்தாயோ அதை எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீ ஆக்கிடு. இப்போ ரெண்டு துவாவையும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று முரணான மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அல்லிம்னி பிமா யன்ஃபஉனி, எனக்கு எது பிரயோஜனம் தருமோ அதை எனக்கு கற்றுக்கொடியா அல்லாஹ். அப்போ எதை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்? எது நமக்கு பிரயோஜனம் தருமோ அதுதான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கணும். அடுத்து ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லிம்னி, அன்னடா சொல்கிறாங்க, அல்லாஹ் மன்ஃபானி பிமா அல்லம்தனி, எதை எனக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை எனக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதா நீ ஆக்கிடியா அல்லாஹ் என்று இன்னொரு துவால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா? இதைத்தான் ஃபைஸி நாயகம் அவங்க சொல்லி காட்டுவாங்க. தரீகத் பரத்னேகா சீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபைஸி நாயகம் சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்லி காட்டின எப்படி சொல்லுவாங்க? தரீகத் என்பது புழங்கப்படக்கூடிய ஒரு வஸ்து. தரீகத் என்பது புழங்கப்படக்கூடிய ஒரு வஸ்து. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆல என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம அல்லிம்னி பிமா யன்ஃபஉனி, யா அல்லாஹ், எது எனக்கு பிரயோஜனம் அளிக்குமோ அதை எனக்கு கற்றுக்கொடு யா அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நிறைய விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அது எப்போ நமக்கு பிரயோஜனம் தரும்? இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தான். ஒரு ஹதீஸை படித்தோம், அது அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தான். ஒரு செய்தி அல்லாஹ் நமக்கு புதியதாக இன்று நமக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால், அதனுடைய பிரயோஜனத்தை நம்ம எப்போ அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அதை பயன்படுத்தினாதான் அதனுடைய பிரயோஜனத்தை நம்ம அடைஞ்சிக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற ஒரு ஆயத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தான், அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தான். இப்போ அல்லிம்னி வந்துடுச்சு. என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா? அல்லிம்னி, அல்லாஹ் எனக்கு கற்றுக்கொடு பிமா யன்ஃபஉனி. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றது எனக்கு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தான், அது நமக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது தான். அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்? நம்ம அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். வளஞ்சானே வன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, எதை எனக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை எனக்கு பிரயோஜனமாக ஆக்கிவை யா அல்லாஹ் அப்படின்னா, இப்போ அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்ததுடைய பிரயோஜனம் நமக்கு தெரியுதா பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுடைய பிரயோஜனம் என்ன? இல்லையா? பிரயோஜனம் இருக்கும் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? நமக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்குறான். விளைஞ்சானே இன்னைக்கு ஒரு சட்டத்தை நம்ம படித்தோம், பிரயோஜனம் இருக்கா இல்லையா? பிரயோஜனத்தை உள்ளதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். விளைஞ்சானே அது எப்போ நமக்கு பிரயோஜனமாக நமக்கு தெரியும் என்று சொன்னால், அதை நாம் பயன்படுத்தும் போது தான் அதோடைய பிரயோஜனம் நமக்கு தெரியும்.
அதை நம்ம பயன்படுத்தும் போது தான் அதோடைய பிரயோஜனம் நமக்கு தெரியும். பழஞ்சிங்களா? இப்போ ஒரு பாடத்தை நம்ம படிச்சிட்டோம். இப்போ உதாரணமாக சக்கா ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க வச்சிங்களேன். இப்போ ஆன்மீக பயிற்சி வகுப்பு தானே இது. ஒரு பாடத்தை நமக்கு சர்க்கார் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க. ஹயாத் எனக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் ஹயாத் சொந்தமானது. நான் மையத்தாக இருக்கிறேன். என்னுடைய மௌத்தில் அல்லாஹு தாலாவுடைய ஹயாத்துடைய பர்த்தவ் இருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய ஹயாத்துடைய பர்த்தவை கொண்டு நான் ஹயாத்தா இருக்கிறேன் என்று சர்க்கார் நமக்கு சொல்லித்தராங்க. இது ஒரு கல்வி, இது ஒரு கல்வி. நான் மையத்தாக இருக்கிறேன், அல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஹயாத்தை கொண்டுதான் நான் ஹயாத்தா இருக்கிறேன். இது ஒரு கல்வி. இது பிரயோஜனமான கல்வியா இல்லையா? பிரயோஜனமான கல்விதான். வளைஞ்ச கற்றுக் கொடுத்துறான் அல்லாஹ் தாலா. இப்ப அது என்ன பிரயோஜனம் நமக்கு தெரியுதா? இந்த இல்மை கொண்டு என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைத்தது என்று நமக்கு தெரியுதா? ஏன் தெரியலை என்று சொன்னால், அந்த இல்மை நாம் பயன்படுத்தல. அந்த இல்மை நம்ம என்ன செய்யல? பயன்படுத்தவில்லை. அந்த இல்மை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால், பயன்படுத்துறதுனா என்ன? நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்றது, நம்ம செயல் என்ன செய்தல், அதை கொண்டு வருறது, நம்முடைய எண்ணத்தில் அதை கொண்டு வருதல். சில கல்வி எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டது, சில கல்வி செயலோடு சம்பந்தப்பட்டது. பழஞ்சானே சில கல்வி எதோடு சம்பந்தப்பட்டது? எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டது. பழஞ்சிங்களா? இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் மையத்தா இருக்க அல்லாஹ் தாலா ஹயாத்துள்ளவனா இருக்கிறான். இது செயல் எண்ணத்தில் கட்டுப்பட்டது. எண்ணத்தில் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். யாரெல்லாம் நான் மையத்தா இருக்கிறேன், நீ தான் ஹயாத் உள்ளவனா இருக்கிற, நான் மையத்தா இருக்கிறேன், நீ தான் ஹயாத் உள்ளவனாக இருக்கிறாய் என்று எண்ணத்தில் கொண்டு வந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், செயல்ல காட்ட முடியுமா? இதை நான் மையத்தா இருக்கிறேன் எல்லாம் படுத்துக்க முடியும்? செயல்ல காட்ட முடியுமா? இந்த இல்மை காட்ட முடியுமாப்பா? நான் மையத்தா இருக்கிறேன் என்பது செயல்ல காட்டுங்க பார்ப்போம். காட்ட முடியாது. இது எதுல கட்டுப்பட்டது? எண்ணத்தில் கட்டுப்பட்ட இல்மு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். நிச்சயமாக அல்லாஹு தாலா தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் ஹையாக நித்திய ஜீவிதம் உடையவனாக அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப நாமளும் ஹயாத்து நம்மளை வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. விளைஞ்சா இதை நம்மளா நிப்பாட்ட முடியுமா? நான் ஹயாத்தை நிப்பாட்ட முடியுமா? எண்ணத்தால் என்ன செய்து கொள்ளலாம்? நாம் கொண்டு வரலாம். நான் மையத்தா இருக்கிறேன், யா அல்லாஹ் நீ தான் ஹயாத் உள்ளவனா இருக்கிற என்று நம்ம என்ன பண்ண, எண்ணத்துல அதை பயன்படுத்தத்தான் அந்த ஹயாத் இந்த இல்மை கொண்டு என்ன அல்லாஹ் பிரயோஜனம் நமக்கு கொடுக்குறான். இப்ப ரெண்டு ஹதீஸ் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. அப்ப கற்றுக் கொடுக்கிறது எல்லாம் பிரயோஜனம் உள்ளது, அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அதுல என்ன பிரயோஜனம் என்பதை நாம் பயிற்சி படுத்தும் போது என்னவாகுது? அது நம்முடைய எண்ணத்துல என்னவாகுது வருது. வளைஞ்சிக்கலாம். ஒரு 30 ஹபருடைய சட்டம் அல்லாஹ் நமக்கு என்ன பண்றான்? சொல்லி கொடுக்குறான். வளைஞ்சானே வெறும் 30 மாரிஃபாவா இருக்கும், ஹபர் நக்கீராவா இருக்கும். வளைஞ்சிங்களா? இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. வளைஞ்சிங்களா? இத ஒரு இல்மு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டான். இப்ப இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த 30 ஹபர் சட்டத்தால என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப குர்ஆன் எடுத்து பாக்குறீங்க. அல்ஹம்து முபத்ததா லில்லாஹி ஜாரம் மஜ்ரூர் ரெண்டு சேர்த்து ஹபரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? அதை பயன்படுத்தான் அந்த 30 ஹபர்ல என்ன பிரயோஜனம் இருக்கு என்பதை என்ன செய்ய அல்லாஹ் தஆலா நமக்கு வெளிப்படுத்தி காட்டும். வளைஞ்சில அதனாலதான் ஃபைஸுனாங்க சொன்னாங்க, தரீகத் என்பது பரத்னேகா சீஸ். தரீகத்துடைய இந்த ஞானங்கள் இருக்கு, அது பயன்படுத்தக்கூடிய ஒரு வஸ்து. அது பயன்படுத்தக்கூடிய ஒரு வஸ்து. அதை பயன்படுத்தாமல் நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால், எப்படி ஒரு வஸ்துவை பயன்படுத்தாமல் விட்டால் அந்த வஸ்து பாழாகி விடுகிறதோ. ஒரு சின்ன ஒரு சொம்பு வாங்கணும்பா, ஒரு தட்டு வாங்கணும். அதை பயன்படுத்த அதன் மூலம் பிரயோஜனத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. 10 தடவை தண்ணி குடிக்கலாம், 100 தடவை தண்ணி குடிக்கலாம், 1000 தடவை தண்ணி குடிக்கலாம். விளைஞ்சிங்களா? அந்த சொம்புடைய சிந்தனை இல்லாமலேயே தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். 1000 தடவை 1,00,000 தடவை என்ன செய்யலாம்? தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா பிரயோஜனத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம அந்த சொம்பை கொண்டு பயன்படுத்தும் போது பிரயோஜனத்தை அடையிறோம் பாருங்க. பிரயோஜனம் நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். விளைஞ்சிங்களா? இப்ப அந்த சொம்புவை பயன்படுத்தல, சொம்பை என்ன செய்யல? பயன்படுத்தல. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான். அதனால நம்ம ஏதாவது பிரயோஜனத்தை அடைஞ்சோமா? அடையல. இன்னொன்னு என்னவாகும்? அந்த சொம்பு பயன்படுத்தாத காரணத்தினால அந்த சொம்பு வீணா போக ஆரம்பிச்சிடும். சொம்பு என்னவாகும்? வீணா போக ஆரம்பிச்சிடும். வளைஞ்சிகளா? ஒரு நேரம் வரும், அந்த சொம்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வேணான்னு ஒதுக்கிடும்.
சொம்ப என்ன செஞ்சோம் நம்ம வேணான்னு, ஏன் பயன்படுத்த முடியாது, ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கலர் மாறி போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு, பயன்படுத்துவோமா அதை என்ன செஞ்சுருவோம், தூக்கி ஒதுக்கிடும். விளைஞ்சிங்களா? முன்னாடியே கொண்டு வந்து வைப்போமா, அதை முன்னாடி கொண்டு தானே செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். விளைஞ்சிங்களா? அதன் மூலம் ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் அதை சுத்தப்படுத்துவதற்கு வழி பார்ப்போம். எந்த பிரயோஜனமும் இல்லை, வேற சொம்பு இருக்கு, இது வானாபத்துக்கு மேலே போட்டுருங்க, இல்லாட்டி நசுக்கி அடக்கி போட்டுருங்க அப்படின்னா செஞ்சிடும், அதை ஒதுக்கிடும். அதே மாதிரி தான் அல்லாஹ் சில ஞானங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவான். அதை பயன்படுத்த பயன்படுத்த அதனுடைய பிரயோஜனங்களை நாம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதோட பிரயோஜனம் என்னவாக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கற்றுக்கொண்டோம், அப்படியே விட்டுட்டோம் வச்சிங்களேன், எப்படி இந்த சொம்பு எப்படி அதனுடைய தரம் இறங்கிட்டே போயிடுச்சோ, நம்மிடத்துல அந்த இல்முடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அது இல்மு தான், அது அந்தஸ்துல உயர்ந்தது தான். நம்முடைய பார்வையில் என்னவாயிடும், அது அதன் பக்கம் சிந்தனை குறைய ஆரம்பித்து, அதோடைய பயன்பாடுகள் குறைய ஆரம்பித்து, அந்த இல்முடைய ஒரு கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலிருந்து என்னவாகும், குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு நேரம் வரும், எப்படி அந்த சொம்பை நம்ம எடுத்து ஓரம் கட்டினோமோ அதே போல அந்த இல்மு நம்மை ஓரம் கட்டிடும். அந்த இல்மு என்ன செஞ்சு நம்மளை ஓரம் கட்டிடும். அதனால தான் ஃபைஸ்னா இவங்க சொல்லி காட்டினாங்க, தரியக்கத் பரத்னேகா சீஸ், தரியக்கத்துடைய ஒரு ஞானம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதை பயிற்சியில் கொண்டு வரணும். பயிற்சியில் கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அதனுடைய பிரயோஜனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்துக்கு விதவிதமாக அல்லாஹ் என்ன செஞ்சு வெளியாக்கிக்கிட்டே இருப்போம். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் தாலாவுடைய தஜல்லி என்னவாயிட்டு மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி அல்லாஹ்வை அடையக்கூடிய அந்த நிறங்களும் என்னவாகும், மாறிக்கிட்டே இருக்கும். வளைஞ்சிங்களா? அந்த தில்மை பயன்படுத்த பயன்படுத்த அல்லாஹ் தாலாவிடத்துல நெருங்குதல் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த பயன்படுத்துதல் அந்த பயிற்சி நம்ம விட்டு சென்று விடுகிறதோ என்னவாக ஆரம்பிச்சிடும், அந்த இல்மு மீது உள்ள அந்த ஷவுக் ஆசை என்னவாகும் குறைய ஆரம்பிச்சு. அல்லாஹ் காப்பாற்றும். அதனால தான் நமக்கு என்ன செஞ்சாங்க, சர்க்கார் ஒரு வாரத்தில் இந்த 2.5 மணி நேரம் நமக்கு ஒதுக்கி கொடுத்து ஆன்மீக பயிற்சி வகுப்பு, ஆன்மீக பயிற்சி வகுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பயிற்சி எடுக்கணும். வளைஞ்சிங்களா? இது எதுக்கு இந்த பயிற்சி, எல்லா நேரத்திலையும் இந்த பயிற்சி வேலை செய்யணும் என்பதற்காக வேண்டி இங்க இந்த பயிற்சி எடுக்கிறது. காரணம் என்னப்பா, மீதி இருக்கக்கூடிய அடுத்த வாரம் வரை நம்ம இந்த செயல்கள்ல புழக்கத்திலே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. ஏதாவது ஒரு இல்மை நம்ம என்ன செய்யணும், வார வாரம் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்கணும். இன்றைய இந்த வாரம் நான் சிஃபாத்தை பத்தி நான் செய்வேன், என் சிந்தனையில் அடிக்கடி கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு தக்குவா, ஒன்று ஷரியத்துடைய தக்குவா, அது தரியக்கத்துல தக்குவா, ஹக்கீகத்துல தக்குவா, மாரிஃபத்துல தக்குவா, ஏதாவது தக்குவா என்ன செஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். வளைஞ்சிங்களா? ஏதாவது சக்கா சொன்ன ஏதாவது ஒரு இல்ம், வளைஞ்சிங்களா? சக்காவத்திர பயானை சொல்லி காட்டினாங்கல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ். வளைஞ்சிங்களா? தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்ப நீங்க இனிமே இப்படி செய்யுங்க, லா இலாஹ இல்லா அந்த, யாரா உன்னை தவிர தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. ஒவ்வொரு வஸ்து தேவை பூர்த்தி செய்யும் போதும் அந்த வஸ்துவை பார்த்து சொல்லுங்க, லா இலாஹ இல்லா அந்த, யாரா அந்த வஸ்துவில் ஐனா இருக்கக்கூடிய உன்னை தவிர என் தேவை யாரும் பூர்த்தி செய்யல, உன்னை தவிர என் தேவை பூர்த்தி செய்யல என்று எந்த ஒரு வஸ்து முன்னாடி வந்தாலும் லா இலாஹா இல்லா அந்த அப்படின்னு சொல்லி பழகுங்கம்மா. அப்படி சகாவரோ பயம் சொன்னாங்களே, அதை வாழ்க்கையில் எடுத்துக்குவோம். இந்த ஒரு வாரம் அதை ட்ரைனிங் கொண்டு வாங்க. டெஸ்க் எடுக்கிறீங்க, லா இலாஹ இல்லா அந்த, ஏன்னா டெஸ்கின் மூலம் உன்னை தவிர வேறு யாரும் தேவை பூச்சி இல்லையா அல்லா. பேனா எடுக்கிறோம், லா இலாஹ இல்லா அந்த. ஜிப்பா போறோம், லா இலாஹ இல்லா அந்த. ஒவ்வொரு தேவை சாப்பிட வைக்கிறோம், லா இலாஹ இல்லா அந்த. தண்ணி குடிக்கிறோம், லா இலாஹ இல்லா அந்த. இப்படியே நம்ம லா இலாஹ இல்லா அந்த இல்லா அந்த இல்லா அந்த என்று சொல்ல 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 என்னவாகும்னே, நேரா பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யணும், அல்லாஹ் தாலா அல்லாஹ் உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தான் நமக்கு கொடுப்பான். விளைஞ்சானே? இப்ப லா இலாஹ இல்லா அந்த என்ன அர்த்தம், உன்னை தவிர தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இப்ப இந்த இல்மை பிரயோஜனமான இல்மா இல்லையா? இப்ப அல்லாஹ் இந்த இல்மை நமக்கு கொடுத்துட்டான். இப்ப இந்த இல்மை கூட நாம என்ன பிரயோஜனம் அடைஞ்சோம், இந்த இல்மை கொண்டு நாம என்ன பிரயோஜனம் அடைஞ்சோம் என்று பார்த்தால் அதை பயன்படுத்தினாதான் நமக்கு தெரியும். அதை பயன்படுத்தினாதான் அதோட பிரயோஜனம் என்ன சொல்லி நமக்கு என்னவாகும் தெரிய வரும். ஒரு சொம்பு இருக்குல்லப்பா, ஒரு சொம்புல தண்ணி குடிக்கிறோம், வளைஞ்சிங்களா? அது தண்ணி குடிக்கும் போது தான், ஓ இந்த சொம்புல அரை சொம்பு தண்ணி குடித்தா வயிறு ஃபுல்லாகிடுது, இதுல 3/4 சொம்பு தண்ணி குடித்தா என்ன ஆகுது, என் வயிறு ஃபுல்லாகுது. அதை பயன்படுத்தினாதான் இந்த சொம்பை கொண்டு எனக்கு எப்படி பிரயோஜனம் கிடைக்கும். இதுல முழு சொம்பு தண்ணி குடிச்சா எனக்கு என்ன ஆகல, தாகம் தீரல, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு தெரியும்ல. ஒரு பாத்திரம் பார்த்தா நம்ம சொல்றோம்ல, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறோம், தாகம் தீந்துருமா? ஏன் தீராது, எப்படி கரெக்டாக சொல்றோம் நம்ம?
பயன்படுத்தியிருக்கிறோம். விளைஞ்சிங்களா? நம்ம பெரிய கிளாஸ்ல தண்ணி குடிப்போம், விளைஞ்சலா. இப்ப சின்ன கிளாஸ்ல குடிக்கிறோம், என்ன செய்ய முடியாது, தாகம் ஃபுல்லா தீரான்னு சொல்றோம்ல. ஏன்? அதை பயன்படுத்தினோம். பெரிய கிளாஸையும் பயன்படுத்தியிருக்கிறோம், சின்ன கிளாஸை பயன்படுத்தி. ஆனால் பிரயோஜனம் சொல்றோம் பாருங்க, இதனால தாகம் தீரும், இதனால தாகம் தீரா சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி லா இலாஹ இல்லா அன்த அப்படிங்கிற இல்மை கொண்டு எப்போ நமக்கு பிரயோஜனம் தெரியும், அதை பயன்படுத்தினாதான். அதை பயன்படுத்துவதற்காக வேண்டிதான் இந்த பயிற்சி வகுப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விளைஞ்சிங்களா? இப்போ நீங்க சிந்தனையில் கொண்டு வந்துகிட்டே இருங்க, பயான் காதால கேட்டுக்கிட்டு சிந்தனையில் கொண்டு வந்துகிட்டே இருங்க. இந்த அசத்தின் மூலம் தேவை நீதாயாலா பூர்த்தி செய்யற லா இலாஹ இல்லா அன்த. இவர்களை வெளியாகக்கூடிய கலாமை கொண்டு நீதால தேவை பூர்த்தி செய்யற லா இலாஹ இல்லா அன்த. இப்படியே ஒவ்வொரு அசத்துமார்கள்ல ஒவ்வொரு பெஞ்சை பார்க்கும்போது, டெஸ்கை பார்க்கும்போது, பேனாவை பார்க்கும்போது ஒவ்வொரு வஸ்து சிந்தனைக்கு வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சிந்தனைக்கு வந்தவொடனே என்ன செய்யணும், லா இலாஹ இல்லா அன்த, நீதால தேவை பூர்த்தி செய்யற. மைக்கை கொண்டு நீதால தேவை பூர்த்தி செய்யற, இந்த ஸ்பீக்கரை கொண்டு நீதாயால தேவை பூர்த்தி செய்யற, இந்த லைட்டை கொண்டு நீதாயால தேவை பூர்த்தி செய்யற என்று லா இலாஹ இல்லா அன்த, லா இலாஹ இல்லா அன்த அப்படிங்கிற சிந்தனை நமக்கு திரும்ப திரும்ப என்ன செய்யணும், கொண்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து பயிற்சி எடுக்கணும். விளைஞ்சிங்களா? சும்மா உட்காந்து பேரத்தை என்ன பண்ணுறக்கூடாது, வேஸ்ட் ஆக்கிக்கிட கூடாது. விளைஞ்சிங்களா? ஒரு பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு களமாக இந்த களத்தை என்ன செய்யணும், நம்ம ஏற்படுத்திக்கணும். விளைஞ்சிங்களா? அப்படி ஆக்கிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்படி ஆக்கினாதான் என்ன தெரியுமா, நமக்கு ஒவ்வொரு இல்முடைய பிரயோஜனம் நமக்கு தெரியும். இல்லாட்டி என்ன ஆகும், லா இலாஹ இல்லா அன்தவுடைய அந்த தாத்பரியம் நம்முடைய உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், எடுபட்டு போயிடும். அல்லாஹ் காப்பாற்றும். விளைஞ்சல பயன்படுத்தாம விட்டா ஷேഖோட சுஹபத்தில் இருங்க, ஷேഖோட சுஹபத்தில் இருங்க சொல்றது காரணம் என்னன்னு, கூட இருந்தா அந்த இல்மை புழங்க வைப்பாங்க. அவங்க எப்படி புழங்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நேரத்துல இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை பயன்படுத்த வச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி பயன்படுத்த அதனுடைய பிரயோஜனத்தை அவர் உணர்ந்து விடுவார். அதுல என்ன ஆயிடும், அவருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ஹுப்பு ஏற்பட்டுரும். அவருக்கு விளைஞ்சிங்களா? அல்லாஹ் தஆலாவுடைய பிரியம் என்னவாகும், அவருக்கு ஏற்பட்டுரும். அவரே மறக்க சொன்னால் என்ன செய்ய முடியாது, அவரால் மறக்கவும் முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, உள்ளத்துல திணிச்சிடுவாங்க. விளைஞ்சானு இப்ப அல்லாஹ் நமக்கு அது ஒரு பாக்கியம் நம்ம கேட்காம என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எத்தனையோ பேர் வரணும்னு நினைக்கிறாங்க, வந்து ஒரு 3 நாள் தங்கணும், வந்து ஒரு 2 நாள் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்களால் என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆனா அல்லாஹ் நம்மளை இங்கேயே வச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சிருக்கான்பா, இங்கேயே அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறதால நமக்கு அருமை தெரியல. மற்ற முறிதுமார்கள் இடத்துல போய் கேட்டா நமக்கு தெரியும், அவர்கள் வருவதற்கு என்ன செய்யறாங்க, துடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு என்னவாகல, கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மணி நேரம் வந்துட்டு போகலாம், ஒரு நாள் வந்துட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. என்ன செய்யல, அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. விளைஞ்சிங்களா? ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஒரு பயிற்சி வகுப்பையும் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். இதை நம்ம பயன்படுத்தி கொள்வது நம்ம மேல ஃபர்த ஐன். விளைஞ்சிங்களா? யாருக்குமே கிடைக்காத ஒன்று நமக்கு என்ன இருக்கு, கிடைச்சிருக்கு. விளைஞ்சானா அப்போ உட்காந்துருக்க நேரம் எப்படி உட்காந்துருக்கணும்பா, லா இலாஹ இல்லா அன்த, ஏலா நீ தான் பார்க்க வைக்கிற, நீ தான் பேச வைக்கிற, நீ தான் கேட்க வைக்கிற, நீ தான் இந்த தேவை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற சிந்தனை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். சிந்தனை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். பயான் செஞ்சுட்டு இருக்கும், பயானில் கவனம் பயானில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். விளைஞ்சிங்களா ஹுசூர்? அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தால் நம்ம மனதிற்கு தந்தல் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.